குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:25. திதி இன்று மாலை 6:48 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11:17 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று இரவு 9:10 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று மாலை 6:48 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:17 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் அஷ்டமி. நேற்றைய அஷ்டமி ஆரம்பம் ஆகிவிட்டது. தேய்பிறை அஷ்டமி இன்னும் சிறப்பு. இன்றும் பார்த்தீங்கன்னா மாலை 4:51 வரை அஷ்டமி இருக்கு. அதன் பிறகுதான் நவமி ஆரம்பிக்குது. இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் சம்பும், அது கூட ஒரு விரலி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் புத பகவான். இன்றைய தினம் திங்கட்கிழமை. எல்லாருக்குமே தெரியும் திங்கட்கிழமைன்னா சிவபெருமான் வழிபாடு. அதே போல இப்போ மார்கழி மாதம், தேய்பிறை எல்லாமே இருக்கு. நேற்றையே பாத்தீங்கன்னா தேய்பிறை முடிஞ்சிருச்சு. அதே போல ஞாயிற்றுக்கிழமையோட வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்பு. அதே போல இன்றைக்கும் தேய்பிறை இருக்கிறதுனால இன்னைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலாம். பைரவர் வழிபாடு டெய்லி சாயந்தரத்துல போய் தீபம் ஏத்தினாலே நிறைய பிரச்சனைகள் தீரும். அது இன்னைக்குதான் ஏத்தணும், அஷ்டமியில தான் ஏத்தணும், அதுவும் தேய்பிறை அஷ்டமியில தான் ஏத்தணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. தினந்தோறும் ஏத்தி வந்தால் ஒவ்வொரு பிரச்சனை தீரும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரும். சரி, இன்னைக்கு நினைத்தது நடத்தி தரக்கூடிய பீஜ மந்திரம். இது குலதெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரே ஒரு பீஜ மந்திரம் தான் இது. இது எப்ப சொல்லணும் அப்படின்னா, இது எதற்காக அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லது எல்லாம் நடக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்த உடனே மறுநாள் அப்படின்ற ஒரு கணக்கு வரும்போது அன்றைய தினம் எல்லா நல்லதும் நடக்கணும் அப்படின்றது. நினைத்ததை நடத்தி தரக்கூடிய பீஜ மந்திரமாக நமக்கு என்ன அப்படின்னா, இரவு தூங்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தூங்கினால் மறுநாள் காலை எழுந்ததும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தது நல்லது எல்லாமே நடக்கும். எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி வரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதுகளுக்கு நல்ல செய்திகள் விழும். அப்படி இல்லையா, ஒரு வாரத்திலாவது உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சொல்லும் போது நல்ல செய்தி தான் என் காதுகளில் எட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரத்திற்கு பிறகு வரக்கூடிய நல்ல செய்திக்காக தினம் தினம் தூங்கும் பொழுது இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இப்ப அடுத்த வாரம் இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ சாதகமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரலாம். நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற வார்த்தை உங்கள் செவிகளில் விழ வேண்டும் என்று நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். அடுத்த மாதம் என்னுடைய மனைவிக்கு டெலிவரி இருக்கிறது, குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பீஜ மந்திரத்தை சொல்லலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும்,
அப்படின்னு சொல்லி வேண்டலாம். அதே போல இரவு தூங்கும் பொழுது, அதாவது தூங்க செல்லும் போது இந்த மந்திரத்தை சொல்லணும். எப்படி? அதே போல காலையில எழுந்து முகம் கழுவி பல் தேய்த்து கொண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை எடுத்து கொள்ளுங்கள். அதை உங்களுடைய உள்ளங்கைகளில் கொட்டி கொள்ளுங்கள். அதாவது தூங்கி எழுந்திரிச்ச உடனே நல்லா புரிஞ்சுக்கங்க, கை கால் பல்லெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில கொட்டி உள்ளங்கை முழுவதும் அந்த மஞ்சள் தேய்த்து தண்ணீர் ஊற்றி அப்படியே மஞ்சளை தேய்த்து கையை கழுவி விட வேண்டும். அந்த மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு கரைந்து அப்படியே கீழே போகணும். சரிங்களா? இவ்வளவுதான் பரிகாரம். அப்போ கையில் இருக்கும் மஞ்சள் பொடியை அப்படியே கரைந்து தண்ணீரில் போகும்போது உங்கள் உடம்பை பிடித்த எதிர்மறை ஆற்றலும் உங்கள் உடம்பை விட்டு போய்விடும். வலது கையில் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும். எளிமையான இந்த 2 பரிகாரங்களும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்யுங்கள், இதை பின்பற்றி பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். சரி, என்ன மந்திரம் அப்படின்றது தெரியணும் இல்லையா? இன்னும் மந்திரம் சொல்லல இல்லையா? என்ன மந்திரம் அப்படின்னா, இந்த பீஜ மந்திரம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து இரவு தூங்க போறீங்க இல்லையா? இப்போ பாயில பெட்லலாம் படுக்க போறீங்கன்னா உட்காந்துக்கோங்க. அதை படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்க குலதெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஒரே வார்த்தை தான், ட்ரீம், அவ்வளவுதான். இட்டு ரீம் ட்ரீம். இந்த மந்திரத்தை கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினைத்து தினந்தோறும் இரவு தூங்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தூங்கினால் மறுநாள் காலை எழுந்ததும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த நல்லது அத்தனையும் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். சும்மா நான் சொல்றேன் நீங்க செய்றீங்கன்றதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு. அதே மாதிரி மறுநாள் அந்த மஞ்சள் பொடியை கையில வச்சு அப்படியே தேய்ச்சி கழுவி விடுங்க. சரிங்களா? உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள்லாம் பிறக்கும். அதே போல போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பயணம் தொடர்பான விஷயத்துல புதிய அனுபவம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். தொழில் சார்ந்த உதவிகள் மற்ற லாபங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு உங்க உடம்புல ஏற்படும், மனதிலும் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு பிறக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, செல்வ சேர்க்கையில எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உத்தியோகத்துல கவனம் தேவை. அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட் அந்த மாதிரி செய்யறவங்கெல்லாம் இன்னைக்கு விவேகத்தோடு செயல்படுங்க. மனசுல நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடி வரும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. நெருக்கமானவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள். புதுமையான விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, கடன் சார்ந்த சிந்தனைகள், கடன் சார்ந்த ஒரு கவலை அப்பப்ப வந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மை. உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும்.
அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. பெரியோர்களின் ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி இந்த ஆடை ஆபரணம், அதன் மீதான ஒரு தங்க நகைகள், காதுக்கு போடுற ஒரு அணிகலன்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இனம் புரியாத ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்களை விட்டு பிரிந்தவர்கள் இன்னைக்கு விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே போல உங்களுடைய போன் வாயிலாக, அதாவது நீங்க வச்சிருக்கின்ற ஒரு போன் வாயிலாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, விலையுறந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல கலைத்துறை, இலக்கியத்துறை, அதே மாதிரி கல்வி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் விலகும். பார்வை தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். சிந்தனைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்களால் ஆதாயம் அடைகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சகோதரர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சுதந்திர போக்கு இன்னைக்கு ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. நேர்மறை சிந்தனைகளால் தெளிவுகள் பிறக்கும். இன்றைய நாள் சுகம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இன்னைக்கு இருக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே மாதிரி தூக்கம், கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும். ஏன்னா தூக்கத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதனால உங்களுக்கு ப்ரெஷர் இதெல்லாம் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிட்ட அனுசரித்து செல்லுங்கள். நீங்க நினைத்த காரியம் நிறைவேறுவதில் தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் எது செய்தாலும் பொறுமையோடு செய்வது மிகவும் நன்மை. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாள். லாபங்கள் இன்னைக்கு இருக்கும். வியாபாரமும் நன்றாக நடக்கும். சுபகாரிய முயற்சியில அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படும். வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு இழுபறியான சில செயல்களை கூட செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புதிய இடங்களுக்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். இன்னைக்கு லாபங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆதரவும், அதே மாதிரி உங்க கூட வேலை பார்க்குறாங்கன்னா அவர்களுடைய ஆதரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். விளையாட்டு போட்டிகளில் பொறுமையோடு செயல்படுங்கள். குடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு திறமையை காட்டுங்க. அந்த திறமையினால் நல்ல லாபத்தை இன்னைக்கு அடையலாம். அதே போல நீங்க நினைத்ததும் இன்னைக்கு நிறைவேறும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்வது மிக மிக மகிழ்ச்சியை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய வடகிழக்கு திசை அதிசய எண் 9ஆம் எண் அரசு நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். சர்வதேச வணிகத்தில் நல்ல முயற்சிக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நல்ல மாற்றங்கள் உருவாகும். சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனதில் ஒரு புதிய தேடல் பிறக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கைகூடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தேடல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க. அமைதியா இன்னைக்கு இருங்க. அதாவது மௌன விரதம் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல கவனம் தேவை. புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல்லாம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமின்மையான தன்மை ஏற்படும். உத்தியோகத்துல இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேலோங்கும். சதயம் நட்சத்திரக்கார புரிதல்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். அதே போல கை கால் வலி, இடுப்பு வலி, உடல் வலி, இந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு மேம்படும். மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விலகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு அதிசயம் 9ஆம் எண் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.